தமிழினத்துக்கு ஒரு தலைவன் என்றால் அது மேதகு பிரபாகரன் தான். தலைவன் என்பவன் பிறரை சாகு கொடுத்து விட்டு அரசு செய்வது, ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது அல்ல. மக்களுக்காக மக்களோடு களத்தில் நின்று மரணம் அடைகிறவரும் தலைவர்கள் தான். அப்படித்தான் என் தலைவர் பிரபாகரன் அவர்களும் மக்களோடு மக்களாக மிகப்பெரிய 27 நாடுகள் சேர்ந்து கொண்டு போர் தொடுத்தும் போது கூட பயந்து கொண்டு நாடு விட்டு நாடு போகாமல் தன் மனைவி மக்களோடு குழந்தைகளோடு தன்னையும் இரையாக்கி கொண்டார் அந்த ஈழத்து மண்ணிலே. அப்பேற்பட்ட தலைவரை நேசித்து பெருமைப்படுவதில் தமிழர்களுக்கு பெருமைதான். தலைவனை போல் இனி ஒரு தலைவன் வருவது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ தலைவர்கள் வந்து போனார்கள். யாராவது மக்களோடு மக்கள் என்று மரணித்தார்களா? ஆனால் இவன் தலைவன் மக்களோடு மக்களாக நின்று மரணித்தது மட்டுமல்ல, தன் மக்களையும் தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சேர்த்து மரணிக்க வைத்தவன் என்னுடைய தலைவன். மாபெரும் தலைவன், ஒப்பற்ற தலைவன், அறனிருந்து போர் தொடுத்த ஒரு மாவீரன் பிரபாகரனை போற்றுவதில் தமிழாகிய எங்களுக்கு பெருமைதான்.